ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளேயே சென்று ஐந்தாம் தமிழர் சங்கம் தெலுங்கு ஆதிக்கத்தை எதிர்த்தது. ஐந்தாம் தமிழர் சங்க நிறுவனர் டாக்டர் திரு பாண்டியனையா தெலுங்கு எழுத்துக்களை அழித்தார். இது போராட்டம் அல்ல, நாம் நம் கடவுளிடம் வைத்த வேண்டுதல். எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒன்று நேற்று ஐந்தாம் தமிழர் சங்கம் கோயிலுக்குள்ளேயே செஞ்சுருக்கோம். நம்மை ஆளும் அரசு ஒழுங்காக இருந்தால் நாம ஏன் இதெல்லாம் செய்ய போகிறோம்? நம்மை ஆள்வது இந்த தெலுங்கு வந்தேரிகள். இவங்க கிட்டேருந்து நமக்கு எப்படி நீதி கிடைக்கும்? உஷா ராணி இருக்கீங்களா? ஐந்தாம் தமிழர் சங்கம் திருவண்ணாமலை வர்றதுக்கு அப்படி எதிர்த்தீங்க. நீங்கள் திருவண்ணாமலை வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, எங்கே ஆளே காணோம்? நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்லை. நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்லை. நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்லை. ஐந்தாம் சங்கம்னா என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்னையா அது வயசுல இந்த வயசுல? ஒரு தெலுங்கு வந்தேரி தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழர்களை ஓசிச்சோறு தின்னும் கூட்டம்னு சொல்கிறா. நம்மளாம் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும். உஷா ராணி தமிழர்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐந்தாம் தமிழர் சங்கம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் தமிழ் குடிகளின் வரலாற்றை மீட்டெடுத்த டாக்டர் திரு பாண்டியனையாவிற்கு பிறந்தநாள் விழா எடுக்க போகிறோம். தமிழ் குடிகள் அனைவருமே ஒன்றிணைய போகிறோம். வரலாற்றில் தமிழ் குடிகள் ஒன்றிணையும் நாளாக இந்த நாள் இருக்க போகுது. அனைத்து குடிகளில் உள்ள தமிழர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்வோம். நம் எதிரிகளுக்கு நம் ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணையவும், இல்லைனா திரையில் காட்டப்பட்ட இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். நம் எதிரிகள் வரலாற்றிலேயே எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானுங்களோ அது இப்போ நடக்க போகுது. தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசியத்தின் வெற்றி. நன்றி, வணக்கம்.